Are you a board exam facing student? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால் போனதும் கொஷின் பேப்பரை வாங்கினதும் ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டரில் எக்ஸாம் எழுதுவீங்க? நிறைய பேர் 1 மார்க்ஸ் எழுதுகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ யூ ஃபீல் லைக் ஓகே நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஸோ 1 வேர்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம். பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் 1 மார்க்ஸ் போகாமல் யூ கோ வித் த ஹையஸ்ட் மார்க்ஸ். அதாவது உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் அதிகமாக இருக்குது அந்த கொஷின் பேப்பரில் அப்படின்னா 5 மார்க்ஸ் தான் ஹை ஸ்கோரிங் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு யூ கெட் ஆம்பிள் டைம் டு டூ ஆல் தி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் 5 மார்க்ஸ் ஆர் ஹையஸ்ட் மார்க்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். பட் இதுவே நீங்கள் 5 மார்க்ஸ் எடுக்காமல் 1 வேர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதிட்டு இருக்கும் போது இஃப் யூ மிஸ் டு ரைட் அ கொஸ்டின் அப்படின்னா 5 மார்க்ஸ் யூ வில் லாஸ் தட். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல யூ கேன் ரைட் 1 மார்க்ஸ் அண்ட் ஈவன் 2 மார்க்ஸ். லாஸ்ட் 2 மினிட்ஸில் ஒரு 2 மார்க் எழுதி முடிக்கலாம் இல்லையா, இஃப் யூ ஆர் இன் வெரி மச் ஹரிபரி அப்படின்னா. பட் லாஸ்ட் மினிட்ல யூ கேன் நாட் கோ வித் 5 மார்க்ஸ். ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோவஸ்ட் மார்க்ஸ் போனீங்கன்னா இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. லாஸ்ட் மினிட் டென்ஷன் அவாய்ட் பண்ணலாம், லாஸ்ட் மினிட் ஸ்கிரிபிளிங் அவாய்ட் பண்ணலாம், everything you can avoid. So think about it. For more tips and tricks, do follow my channel. Thank you.